அடுத்த ஒரு ஆவி உள்ளே இருந்து பேசும், இன்னைக்கு குடி நாளைக்கு குடிக்கண்டான், இன்னைக்கு குடி நாளைக்கு குடிக்கணும், நாளைக்கு சொல்லும் இன்னைக்கு குடி நாளைக்கு குடிக்கணும். அப்போ நாள் தொடர்ந்து தான் இருக்கும். இன்னைக்கு குடிக்க வேண்டான்னு ஏதாவது சாத்தான் சொல்லுவான்? சொல்லாது. அதை ஏன் சொல்ல மாட்டாங்கிறான்? அவன் தானே பிஹெச்டி, அவன் தானே டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கான். ஒரு பேய்க்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்கள், ஒரு பிசாசனுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். தட்ஸ் த பாயிண்ட். அவன் இன்னைக்கு குடிக்காத, இப்போ குடிக்காதன்னு ஏதாவது சாத்தான் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், மகனே குடிக்காத, அது உனக்கு ஆபத்து, உன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு ஆபத்துன்னு தேசத்து ஜனங்களுக்கெல்லாம் நான் எப்போ சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? நாளைக்கு குடிக்கிறேன், நாளைக்கு இன்னைக்கு மட்டும் குடிக்கிறேன், நாளைக்கு குடிக்க மாட்டேன், சத்தியமாக ஆண்டவரே நாளைக்கு குடிக்க மாட்டேன், அப்படி தானே சொல்லுவான். அப்போ இன்னைக்கு குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சாத்தான் உனக்குள்ளே இருந்து சொல்லலை. இன்னைக்கு குடிக்க வேண்டாம்னு சொல்லுது ஆண்டவர் மட்டும்தான். நாளைக்கு நிறுத்திடலாம், இன்னைக்கு குடிக்கிறேன்னு சொல்லி சாத்தான். அப்போ சாத்தானுக்கு நீங்கள் பிள்ளைகளா? பேய்க்கு பிள்ளைகளா? ஏன் அந்த மனசை அதை மாற்றுவதற்குரிய திராணி உங்களுக்குள்ள வரல? வரணும். வந்தாதான் இந்த வசனம் உங்களுக்குள்ள ஜெயமாய் வரும். அல்லேலூயா. மாமிசத்தினுடைய செயல்பாடுகளை ஆவியினால், நம்முடைய ஆவியினால், மாம்சத்தினுடைய ஆவியினால் இது வேண்டாம்னு தீர்மானிக்கிறது தான் ஜெயம் எடுக்கிற ஒரு சுபாவம். இப்படி ஜெயம் எடுத்தால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரவேசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதுதான் மெய்ப்பொருள். உற்சாக கையை தட்டலாம். அல்லேலூயா. 3 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. அப்போ 3 பேதுரு இருக்கான்னு பாரு. இருந்தால் 3:17 வாசி. 2 பேதுரு 3:17 வாசி. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்தினாலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விழுந்து விலகி போகாமல் எச்சரிக்கையாயிருந்து. போதும், திரும்ப சேர்த்து வாசி அதே வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கு? நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அக்கிரமக்காரன் உங்கள் உறுதியை கலைப்பான். பொது ஆம்பளைன்னா எப்போவுமே என்னது? சிங்கக்குட்டி மாதிரி, அப்படி தானே? பெண்களை யாராவது சிங்கக்குட்டின்னு சொல்லுவாங்களா? பயந்து ஓடுற மானுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆண்களை தான் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சிங்கத்துக்கு உறுதி ஜாஸ்தி இல்லையா? பலம் ஜாஸ்தி. மிருகங்களே பெருசு, அது வலிமையில் அதிகம். அது ஆண்களை அப்படி சொல்லுவாங்க, உறுதி படைத்தான். பேய் பெண்கள்கிட்ட போகுமா ஆண்கள்கிட்ட போகுமா? அதிகமாக போகிறது பெண்கள்கிட்ட தான் போகும். ஆனால் குடிக்கிறார்கள்ட்ட இந்த பேய் சீக்கிரமாக போயிடும். அப்போ அவனுடைய உறுதித்தன்மையை இந்த அக்கிரமக்காரன் வஞ்சிக்கிறான். உலகத்தில் இருக்கிற இந்த மாம்ச கிரியைகளாகிய இந்த விக்கிரகத்தினுடைய ஆவி உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு முதலில் உன்னை என்ன பண்ணுகிறான்? அந்த உறுதித்தன்மையை, அந்த போல்டு ஆக்டிவிட்டீஸ், அதை அவன் என்ன பண்ணுறான்? டிஸ்ட்ராய் பண்ணுகிறான், அழிக்கிறான். ஆகவே நீ அதில் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. இதுதான் என்னுடைய வார்த்தை. உற்சாகமாக ஏத்தட்டலாம். எந்த ஒரு தீமையான செயலையும், நம்முடைய சரீரங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தீமையான செயல்களை செய்ய நம்முடைய இருதயத்திற்கு, உள்ளத்திற்கு நாம கட்டளை கொடுக்கக்கூடாது. ஆனால் அவன் உள்ள வர்றான், நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய உறுதித்தன்மை காங்கிரீட் பில்டிங் மாதிரி இருக்க வேண்டும். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அப்பொழுது அந்த தன்மை, உறுதித்தன்மை இருந்தால் இந்த தீங்கு விலகி போகும். அப்போ தொடர்ந்து வருவான். இன்றைக்கி குடி, நாளைக்கு குடி, நாளை கழிச்சு குடி, சிகரெட் அடி, பொண்ணு பிடி, விபச்சாரம் பண்ணு, வேசித்தனம் பண்ணு, கொள்ளையிடு, பொய் பேசு, இன்னும் இந்த அக்கிரமக்காரன் எல்லாம் உங்கள்கிட்ட உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருப்பான்.
தொடர்ந்து அவன் பேசி கொண்டிருக்கும் போது, ஏன்னா அவன் முக்கோடி 1 2 அல்ல, ஒரு ஆவி அல்ல, கணக்கில் அடங்க முடியாத ஆவிகள், அதெல்லாம் உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்முடைய உறுதித்தன்மை மணல் வீடு மாதிரி சரியும் போது நம்ம பாவம் செய்வோம். செஞ்ச பிறகு அழுது என்ன பிரயோஜனம்? வேசித்தனத்தில் விழுந்த பிறகு, உறுதித்தன்மை கலைந்த பிறகு, குடித்த பிறகு, அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட அழுது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. பின்ன பனிஷ்மெண்ட்டு தான் வரும். பாவம் செய்தால் என்ன பனிஷ்மெண்ட்டு? பனிஷ்மெண்ட்டுன்னா என்கிட்ட தான் வரணும். புரியுதா? ஒரு பாவம் செய்தால் நான் எவ்வளோ தண்டனை கொடுப்பேன்னு தெரியல. 2000 புக் அடிக்க சொல்லுவேன். ஒரு வச்சாரம் பாவம் செய்தாலே 2000 புக் அடிச்சுட்டு வான்னு சொல்லுவேன். அதான் பனிஷ்மெண்ட். ஏன் காசு கொடுத்து தானே வேசித்தனம் பண்ண போகிற? இலவசமாக வேசித்தனம் கிடைக்குதா உங்களுக்கு? கிடைக்கலையே. காசு கொடுத்து போகிறேன். பின்ன காசு கொடுத்து மன்னிப்பு வாங்கினேன்னா மன்னிப்பு இலவசமெல்லாம் கிடைக்காது, பைபிளில் கிடைக்காது. எதங்களும் ஊழியக்காரங்க சொன்னால் நம்பாதீங்க. எல்லா ஊழியக்காரரும் நான் இப்போ குற்றவாளி தான். ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். பட் நான் சொல்கிறது தான் ரைட்டு. நான் வசனத்தின்படி சொல்லுகிறேன். காசு கொடுத்து போய் சார மாட்டீங்க, காசு கொடுத்து சாராயம் குடிக்கிறியா? பின்ன காசு கொடுத்தா மன்னிப்பே வாங்கணும். அது இலவசமாக கொடுக்கல. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு ஈசாக்கு விலையாக கேட்டார் ஆண்டவன். கேட்டாரா இல்லையா? சாலமோனுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு 1000 மாடுகளை கேட்டார். ஏன் இலவசமாக திரு அறிவை கொடுத்தா என்ன? இல்லை ஆசீர்வாதம் கொடுத்தா என்ன? கூட தான் நடந்தார். சொந்த தேசத்தை விட்டு வந்தானே ஆபிரகாம். சாரி பார்த்தா வாழ வைக்கிறதுக்கு முதல் பலனை எலியாவுக்கு கொடுத்தா தான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி முதல் சாப்பாடை பிடுங்கி வாங்கி கட்டாயப்படை சாப்பிட்டது யார்? எலியா. அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து எலியா ஓட்டிகிட்டு வந்தார். எலியா ஆற்றங்கரில் சாக கிடக்கிறான், தண்ணி இல்லாமல், இறைச்சி இல்லாமல். காகத்தை வச்சு கொஞ்ச நாள் போஷிச்சார். அப்புறம் காகத்தை கட் பண்ணிட்டார். அவன் பசினால் அவன் வாடி வேதனையில் வருந்தி, நான் உயிரோடு இருக்கிறது எதுக்கு, என்ன கொன்று போடும் ஆண்டவரே என்று சொல்லி கதறினான் பசியினால். அப்போ சொன்ன, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், வேறு சாரி பார்த்து ஓடிப்போ, அங்கே உனக்கு போஜனத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னார். அங்கே பணக்கார வீட்டுக்கு அனுப்புனார், கோடீஸ்வரர் வீட்டுக்கு அனுப்புனார். அவள் சாவக நிற்கிறா. ஒரு கல்ல 2 மாங்காய் பல மாங்காய் அடிக்கிறது ஆண்டவருக்கு வேலை. யாரை அனுப்பி, நீ சாப்பிடாத, முதல்ல எனக்கு கொடு, அப்போ தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்லி பிடுங்கி வாங்கி சாப்பிட்டார் எலியா. 7 வருஷம் சுகபோக ஜீவனை இலவசமாக அவளுக்கு கிடைத்தது. அவள் கொடுத்தது ஒரு தோசை, அவள் சாப்பிட்டது 7 வருஷம். பிடுங்கித்தான் ஆசீர்வதிச்சார். ஏன் இந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அறிவு வேண்டாமா? பைபிளை தானே பின்பற்றுகிறோம், கொடுத்து தானே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். சும்மா வாயை திறந்துட்டு ஆண்டவரை ஆசீர்வதி ஆசீர்வதின்னு காலையில் பல்லு தைக்காமல் மூஞ்சியில் இருந்து விட்டு கதறி அழுதோட அங்கே ஆசீர்வச்சிருவாரா? இல்லை கடன் அடைச்சிருவாரா? எங்கே பார்த்தாலும் கடன் பிரச்சனை. எங்கே கடன்? இப்போ தசமாக இல்லாத கடன்களை அடைக்கவே மாட்டார். 10 கோடி கடனில் நீ இருக்கலாம். 10 கோடியினுடைய தசமாகத்தை முதல்ல ஆண்டவர் கொடுக்கணும். முதல் பலி கொடுத்தா தான் கடன் அடைக்கிற வாய்ப்பு தருவார், இல்லைன்னா தரவே மாட்டார். புருஷ மகையை தட்டலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்காம அவர் எதையும் உங்களுக்கு செய்வதில்லை. அன்னால் ஒரு பரிசுத்தமான ஒரு சகோதரி, ஏன் ஒரு இலவசமாக ஒரு பிள்ளை செல்வம் கொடுத்துருக்கலாம்ல? கொடுத்தா குறைஞ்சா போயிடுவார். நான் கேட்குறேன், ஒரு மனுஷன் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவார். அவள் தான் பரிசுத்தமாயாச்சே, பரிசுத்த பிள்ளையாச்சே, ஏன் பிள்ளை செல்வம் கொடுக்கல? அழுதா புலம்பனா சர்ச்சில் துணிமணி எல்லாம் விலைக்கு போகும் மாதிரி அசிங்கமாக படுத்து கிடந்தா, சாராய குடிகாரி மாதிரி. ஒரு குழந்தைக்காக எப்போ பொருத்தனை பண்ணாலும் அப்போ தான் கொடுத்தாரு, அதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல? என் மனோவா 14 வருஷத்துக்கு மேலே பிள்ளை இல்லாமல் இருந்தானே, பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து ஒரு பலியை வாங்கின பிறகு தான் பிள்ளையை கொடுத்தாரு, ஏன் முன்னாடி கொடுக்கல? அவனுடைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த அறிவு என்பதே பக்கத்தில் வராது, ஞானம் என்பதே கிடைக்காது, சுத்தமாக கிடைக்காது. ஏன்னா சாத்தான் தடுத்துருவான். ஆண்டவர் கொடுக்காத உடனே சொல்லுவான், ஆண்டவருக்கு கொடுத்தா வாங்கணும். அவர் கொடுக்காம தருவார்ல, கொடுக்காம யார் கொடுத்துருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். யார் கொடுத்துருக்காரு? பைபிளில் யாருக்காவது இலவசமாக ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரா? தாவீதை 40 வருஷம் காட்டுக்கு அனுப்பிட்டார். எத்தனையோ வருடம் காட்டுக்கு அனுப்பி தான் 40 வருஷம் ஆட்சியை கொடுத்தாரு. ஒரு மனிதன் காட்டில் நான் வீடாக கட்ட முடியும்? மிருகங்கள், விஷ ஜந்துக்கள், மிருகங்கள், யானை கூட்டங்கள், சிங்க கூட்டம், புலி கூட்டம், எருது, எருமை, அப்புறம் சவுல் அங்கேயே போகிறான்.
ஆனாலும் பொருத்தனை வாங்கி தான் சவுல்கிட்டையும் காப்பாற்றினார். காட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான், சாப்பிட வழியில் இருக்கான், பொருத்தனை செய்யலான்னு சொல்லிட்டார். அப்போ தான் காப்பாற்றுவேன்னு. அப்போ தான் தாவீது செலுத்துவான் பொருத்தனை. எப்படி செலுத்துவான்? தேவரீர் என் பொருத்தனைகளை நீர் கேட்டீர். அவன் பெருமையாக சொல்லி அவன் காட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்மகிட்ட காட்டா நம்மகிட்ட எங்கே இருக்குது, உமக்கு தெரியாதா, உங்கள் கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, நான் ஒரு பிச்சைக்காரன்னு தெரியாது, என்கிட்ட இப்படி கேட்கலாம். பிச்சைக்காரனை ஆசீர்வதிக்கு தான் அவர் கேட்குறாரு. இது கையின் பிரயாசம். ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த பஞ்சம், ஏன் இந்த தரித்திரன்னு கேட்டால் நீங்கள் ஆதியில பிரமாணத்தை பின்பற்றவில்லை. ஆதி காலத்திலே தசமாவதை சரியாக செலுத்தி இருந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ள முடியாது, காப்பாற்றியிருப்பார். ஆரம்பத்திலே நம்ம கிறிஸ்துக்குள்ளே வளரும்போதே தசமகத்தோடு வளரணும், பொருத்தனையோட வளரணும். ரெண்டுமே நம்ம செய்யலை. இப்போ பள்ளத்தாக்கில் விழுந்து கிடக்கிறோம். பாதாளம் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய அளவிற்கு கடன் தொல்லைகள், உபத்திரங்கள். இப்போ போய் தசமம் கேட்டால் பிரமாணத்தை நான் வளைக்க முடியுமா, இல்லை பிரமாணத்தை ஒடிக்க முடியுமா? முடியாது. பிரமாணம் தான். நீ பாதாளத்தில் கிடந்தாலும் இதை செய்யணுன்னு சொல்லுவார். செத்து புழுத்து கிடந்தாலும் உயிர் வேணுமா, நீ செய்யணுன்னு சொல்லுவார். செய்யாமல் யாருக்கும் எதுவுமே பைபிளில் செய்யலை. உச்சமாக கையை தட்டுங்க. யாக்கோபுக்கே செய்யலையே. யாக்கோபு செய்வேன்னு சொன்னதை நீதிமொழிகள் 25:20 ஒரு வாசிப்போம். நீதிமொழிகள் 25:20. அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுங்க சிஸ்டர்? திரும்ப வாசிங்க. மன துக்கமுள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன். சத்தமாக சொல்லுங்க. குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனை போலவும் வெடி உப்பின் மேல் வார்த்த காடியை போல் இருப்பான். மழைக்காலத்தில் வஸ்திரத்தை களைய முடியுமா? குளிர் நம்மளை என்ன செய்யும்? வாட்டிடும். வெடி உப்பின் மேலே கொஞ்சம் ஒரு உப்பு வெடிச்சிருக்குன்னு வைங்களேன், அதில் போய் காடியை கொடுக்க முடியுமா? அதை நம்ம குடிக்குமா? அது குடிக்காது. இல்லை, உப்பை தூக்கி சமையலுக்கு போடலாம், அதில் காடியை வறுக்க முடியுமா? முடியாது. இதுதான் இந்திய காலத்து கிறிஸ்தவர்கள். குளிர்காலத்தில் எனக்கு துணிமணியை வேண்டான்னு சொல்லிட்டு என்னது உறிஞ்சு போட்டுட்டு நிற்கிறவன், அவன் அறிவு கெட்டவன், அவர் பைத்தியக்காரன், அறிவில்லாதவன், ஞானம் இல்லாதவன். அவைதான் கர்த்தருக்கு கொடுக்கிற யோசிக்கிறவன்லாம் இப்படி தான், இப்படிப்பட்டவனாக இருப்பான். இதுதான் சத்தியம். திரும்ப சத்தமாக வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. மனம் துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன், குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவன், வெடி உப்பின் மேல் வார்த்த காடியை போல் இருப்பான். மன துக்கம் அடைஞ்சிருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்போ ஒரு வீட்டில் துக்கம் நடந்திருக்கு, ஆறுதல் சொல்லலாம். அங்கே போய் பாட்டு பாட முடியுமா? அங்கே போய் ஒருதலை ராகம் பாட்டை பாட முடியுமா? அவனே நொந்து போய் இருக்கிறான், அவன்கிட்ட போய் காதல் தோல்வி பாட்டை பாட முடியுமா? பாட முடியும். அவனுக்கு ஆறுதல் தான் தேவை, இல்லையா? அங்கே பாட்டு தேவையில்லை. ஆனால் சில முட்டாள்கள் இப்படி தான் இருப்பார்கள். குளிர்காலத்தில் வஸ்திரம் நமக்கு தேவை, இன்னும் அதிகமாக வேண்டும், இது ஞானம். ஆனால் எனக்கு குளிர்காலத்தில் ட்ரெஸ்ஸை வேண்டாம், அம்மனமாக இருப்பேன், ஆனாலும் கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன். இப்படி இருக்கிறவர்கள் வெடியுப்பின் மேல் காடிய வார்க்கிறவனுக்கு சமம், தண்ணீர் இல்லாத கிணறுக்கு சமம். ஒரு சம கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும்
அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரெண்டு பேதுரு 2:17 ஒருவர் வாசிப்போம். 2 பேதுரு 2:17. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும்